ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரமதான் நெருங்கிருச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதனால தான் இப்போ இருந்தே ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒட்டுக்கா எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த ஒட்டரை அடிக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ருந்தேன். அப்புறமா அந்த வாலில் மாட்டியிருந்தால் கொஞ்சம் ஃபோட்டோ, அப்புறம் கடிகாரம் இதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லணுன்னா, இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர் பர்த்டே எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துச்சு. அப்போது வந்து அவங்க தங்கச்சி கிஃப்ட் பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ வந்து எங்கள் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ. அது வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜன்னல் பக்கத்தில். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே தான் இந்த ரேக் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து என்னோடய பையனோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸை அடிக்கடி எடுக்கிறனாலே என்னமோ தெரில, சீக்கிரம் அதெல்லாம் களைஞ்சி போயிடும் துணியெல்லாம். சரி, அதையும் கையோடு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவனோட ரேக்கு தான் எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் துணியெல்லாம் மடித்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருந்தேன். கூடவே சேர்ந்து என் பையனும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். என் பையன் ரொம்பவே நல்லாவே வேலை செய்வாங்க. எந்த வேலை சொன்னிங்கனாலும் நல்லாவே செய்வான். என் கூட சேர்ந்து அவனும் ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தான். நான் எடுத்து வைக்கிறத பார்த்து அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்க மிஷினில் போட்டிருந்தேன். அது எல்லாமே ஓடி முடிச்சிருந்துச்சு. பெட்ஷீட்லாம் துவைச்சி வச்சிடலான்னு பெட்ஷீட்லாம் தான் துவைக்க போட்டிருந்தேன். அது எல்லாமே துவைச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டேன். வெளியே காய வச்சதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனேங்க. இன்றைக்கி நல்லா வெயில், சரியான வெயில். அதனால் பெட்ஷீட்லாம் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா அப்புறம் பெட் கவர்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்புறம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு செய்கிறதுன்னு தெரியல. அதனால் சிம்பிளாக குஸ்கா மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குஸ்காவுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி குஸ்காவுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்காக புதினா சட்னி தாங்க ரெடி பண்ணிகிட்ருந்தேன். புதினா சட்னி குஸ்கா ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி என்னோடய டே இப்படி தாங்க போச்சு. இதே மாதிரி ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.